உங்கள் எல்லாருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இன்று உலகம் உங்களை பகைக்கவில்லை என்றால் உங்கள் லைஃப்பில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறது. உலகம் உங்களை பார்த்து பகைக்கும். இப்படி பைபிள் எடுக்கிறவங்க, இயேசுவை அறிவிக்கிறவங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறவங்க, பைபிள் கொடுக்குறவங்க, இப்படிப்பட்ட ஒரு விரோதமாக இன்று பகைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் திகையாதே, நான் என்னோடு கூட இருக்கிறேன். பைபிள் யாருக்குள்ள? தேவனை ஏற்றுக்கொள்வதற்குள்ளது பைபிள். சும்மா எல்லாருக்கும் கொடுக்கல பைபிள். பைபிள் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பைபிள் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் போய் பைபிள் கொடுத்துட்டு அவங்க கிழித்து போட்டு எல்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே உலகம் உங்களை பகைப்பாங்க. சகோதரரே, சகோதரிகளை உங்களை உலகம் பகைப்பாங்க. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. ஆச்சரியப்படாதுங்க, ஏதோ சகஜம்தான். நிறைய மிஷினரிஸ் எல்லாம் உலகத்துலேருந்தே மாற்றப்பட்டு போகிறாங்க. அதனாக ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அறிவிப்பதனால. இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை கண்டு உலகம் பகைக்கும். இயேசுவை தரித்திருக்கிறவர்களை கண்டு உலகம் மாம்சம் பிசாசு வெட்கப்படுத்தும். ஆனால் அவர்களை திருப்ப கொண்டு வருகிறார். அந்த வெட்கப்பட்டு போன மனிதர்களை வெட்கத்திற்கு பதிலாக ரட்சிக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுப்பாராக. இரட்டத்தனையான பலன் வெட்கப்பட்டு இலட்சி அடைகிறவர்களுக்கு ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவ ஆவி நம்ம மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த அற்புதம். இயேசுவை அறிந்து அவரை பறைசாற்றும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு கஷ்டம் வரும். ஆனால் அந்த கஷ்டங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இயேசுவானவர் அவர்கள் முன்பாக வெட்கத்தை அனுபவிக்காமல் அவர் முன்பாக ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் தந்து உயர்த்துகிறார். நான் டெல்லியில் இருந்த பொழுது எனக்கு வேலையே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் உயர்த்தினார். அங்கே ப்ரீச் பண்ண உதவி செய்தார். இயேசுவை அறிவிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆகவே அவராக அங்கே வாழ்ந்தார். ஒரு டைம் வந்தபோது ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆண்டவரோட வசனத்தை அறிய எனக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் நான் ப்ரே பண்ணுவேன். ஆனால் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பகைக்கிறவங்க நிறைய பேர். உலகம் உங்களை பகைக்கும் என்றால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை தூஷிக்கும், நிந்திக்கும். நம்ம மன்னித்து மறந்து விடுவோமாக. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும். இயேசுவை அறியாத வேறு ஏதோ தெய்வத்தை வணங்குவேன், அவர்களுக்கெல்லாம் நல்ல காலம்தான். ஆனால் இயேசுவை அறிந்து பைபிள் எடுத்து ஜோமானி ப்ரீச் பண்ணவர்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்புகிறாங்க. ஆகிய ஆச்சரியப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.